அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ நம்ம வெல்வெத் நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயா கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் 11th ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி மிஷன் குரூப் 4 அப்படிங்கிற டைட்டில் 6 to 10th வரைக்கும் கிளாஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அதையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஹிஸ்ட்ரியில் 16th லெசன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோல 2வது கர்நாடக போர் வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். இப்போ 3ஆம் கர்நாடக போர் பார்க்கலாம். ஸோ 3ஆம் கர்நாடக போர் இதோட புக் பேக் லெசன்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ 3ஆம் கர்நாடக போர் என்ன அப்படின்னா 1756 to 1763 நடந்துச்சு. ஸோ இந்த 3ஆம் கர்நாடக போர் அப்படிங்கிறது முதலே 2 கர்நாடக போர்கள் நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ பிரிட்டிஷர்ஸ்க்கும் பிரெஞ்சுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு புரட்சி அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். ஸோ 2ஆம் கர்நாடக போர் ஃபர்ஸ்ட் டைரக்டாவே அவங்க 2 பேர் அப்போஸ் பண்ணிட்டாங்க. செகண்ட் 2ஆம் கர்நாடக போர் அப்படிங்கிறது ஐரோப்பாவில் இந்த பிரச்சனையும் வேண்டாம், எல்லாமே சார்ட் அவுட் பண்ணி அமைதியா இருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் இவங்களால அமைதியா இருக்க முடியாம உள்ளூர் வாசிகள் இருக்கக்கூடிய பிரச்சனையை சாதகமாக்கி இவங்களுக்கு சண்டை போட்டாங்க அப்படிங்கிற நம்ம பார்த்திருப்போம். இப்ப தேர்ட் கர்நாடிக் வாரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா திருப்பியுமே இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் உருவாகுது. நீயா நானா அப்படிங்கக்கூடிய போட்டிகள் உருவாக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ அங்க ஆஸ்திரேலியா ஒரு வாரிசுரிமை போற ஒரு 7 வருஷமா ஒரு போர் நடந்துட்டு இருக்கும். அதோட முடிவாதான் இந்த 3ஆம் கர்நாடக போர் அப்படிங்கிறது இருந்திருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த 3ஆம் கர்நாடக போர் பார்க்கறதுக்கு முன்னாடி வேற இடங்களை இந்தியாவில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திடலாம். ஸோ லைனாவே நம்ம கர்நாடிக் வார் அப்படிங்கிறது யாரை பொறுத்த வரைக்கும் நவாபுக்கும் அதே மாதிரி ஹைதராபாத்ல நிசாம், பிரெஞ்சோ, பிரிட்டிஷரோ இவங்க இதோட சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அங்க இருந்த வாரிசுரிமை போரோட பிரச்சனையா இருந்திருக்கும். இதே மாதிரி அப்படியே மேல பார்த்தோம் அப்படின்னா இப்ப நம்ம எங்க பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது இந்தியா அப்படின்னா சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய இங்க கர்நாடக பகுதியிலும் தெலுங்கானா, ஆந்திரா இந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஹைதராபாத் அப்படிங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம பார்த்திருப்போம். இதுவே இப்ப எங்க பாக்குறோம் அப்படின்னா இப்ப அப்படியே கொஞ்சம் மேல போய் வங்காளத்துல என்ன நடந்தது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த தேர்ட் கர்நாடிக் வார் பார்த்தோம் அப்படின்னா இனிமே நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சோ அப்போ வங்காளத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். சோ பிளாசி போர் அப்படின்னு ஒரு போர் நடந்தது. எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1757. சோ முதல்ல யாரு சுப்பீரியர் பவரா இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வரைக்கும் செகண்ட் கர்நாடிக் வார் வரைக்குமே பிரெஞ்சுக்காரங்க தான் சுப்பீரியரா இருந்திருப்பாங்க. பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இவங்களுடைய இடங்கள் எல்லாம் கைப்பற்றி ஆங்கிலேயர்களை அவங்களுடைய வலிமை கொண்டவர்களா தான் வச்சிருப்பாங்க. பிரிட்டிஷர் என்ன போராடினாலும் பிரெஞ்சு அவங்களால அப்போஸ் பண்ண முடியாம போயிருந்திருக்கும். உடன்படிக்கைகள் மூலியமா மட்டும்தான் இவங்க இழந்த பகுதிகளை திருப்பி அவங்க மீட்டுட்டு இருந்தாங்க. இவங்க வார் பண்ணி எதையுமே மீட்டுட்டு இல்லை. அது வரைக்கும் நம்ம கிளியரா இருப்போம். ரைட்? சோ ஃபர்ஸ்ட் 1748 ஐலாஷிப் உடன்படிக்கையில் ஆரம்பிச்சு அது 2க்கும் சமாதானம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாண்டிச்சேரி உடன்படிக்கை வர வரைக்கும் என்ன பண்ணாங்க அப்படின்னா செகண்ட் கர்நாடிக் வார்ல அந்த உடன்படிக்கை மூலியமா ஓகே நாங்க இதெல்லாம் ஆங்கிலேயர் கொடுத்துறோம், இது நாங்க வச்சுக்கிறோம்னு பிரிச்சிருந்தாங்க. இப்ப இந்த பிளாசி போர்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அகைன் எங்கேயுமே என்ன ஒரு இஷ்யூ நடக்குது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஸோ வங்காளத்துல அங்க இருக்கக்கூடிய உள்ளாட்சியாளர் இருந்தாங்களா, ஸோ முகலாயர்களுக்கு கீழே தான் எல்லாமே ரூல் பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிற நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சிராஜ் தௌலா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்திருப்பாரு. சிராஜ் தௌலா கீழே தான் வங்காளத்துல ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. அப்போ வங்காளத்துல ஆங்கிலேயர்களுக்குன்னு சொல்ல கொடுத்திருந்த உரிமையை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இவங்க மிஸ்யூஸ் பண்ணிருப்பாங்க. இவங்களுக்கான வரி கட்டி இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கொடுத்திருக்க மாட்டாங்க. சோ எல்லா இடங்களையுமே இவங்களுடைய நிலைநிறுத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அவங்களுடைய சுப்ரீம் பவர்ஸ் அவங்க காட்டணும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருந்திருப்பாங்க. சோ இது அங்க இருக்கக்கூடிய சிராஜ் தௌலாக்கு பிடிக்கல. சோ நீங்க என்ன சொன்னீங்க, ட்ரேட் பண்றீங்க, எங்க கிட்ட பெர்மிஷன் வாங்குறீங்க, அப்ப நாங்க கொடுக்கறதா நீங்க ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சிராஜ் தௌலா போருக்கு போறாங்க. அப்படி போருக்கு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரிட்டிஷர் ஜெயிக்கிறாங்க, சிராஜ் தௌலாவை தோக்கடிச்சிடறாங்க. சிராஜ் தௌலாவை தோக்கடிக்கிறது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுடைய அவர் யாருக்கெல்லாம் அப்போஸ் பண்ணி இருக்காங்களோ, சோ அவருக்கு பிடிக்காதவங்க இப்ப அவங்களோட தங்கச்சியோட பையனுக்கு அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிரிட்டிஷர் சப்போர்ட் பண்றாங்க. இது ரெண்டுமே அவருக்கு பிடிக்கல. நீங்க ஃபர்ஸ்ட் எங்ககிட்ட எங்களை மிஸ்யூஸ் பண்றீங்க, எங்களை ஓவர் ரூல் பண்றீங்க, இன்னொன்னு நாங்க யாரோட எதிரியா இருக்கோமோ அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறீங்க, அவங்களை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டப்போ இவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க தயாரா இல்லை. சோ இந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நவாப் என்ன பண்றாரு, கோவப்பட்டு அவங்களுடைய வில்லியம் கோட்டையை கைப்பற்றுறாங்க. சரிங்களா? சோ அப்ப என்ன பண்றாரு, ஆங்கிலேயர் சிறையில் அடைச்சிடறாங்க. அப்ப இந்த வில்லியம் கோட்டை இந்த பிளாசி போரோட மெயின் ரீசன் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய இவங்க எல்லாத்தையும் பிரசன்ட்ல வச்சிடறாங்களா, வில்லியம் கோட்டையை மறுபடியும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சென்னையில இருந்து ஆல்ரெடி நம்ம இங்க யாருக்கிட்ட இருக்கோம், ஜார்ஜ் டவுன் இருக்கா, ஜார்ஜ் கோட்டை இருக்கா, ஜார்ஜ் போர்ட்ல இருந்து மக்களை இங்க அனுப்புறாங்க. அப்படி அனுப்பிச்சு அங்க கைது செஞ்சவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக. சோ அதுக்கு யார் தலைமை தாங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராபர்ட் கிளைவும் வாட்சனும். சோ ராபர்ட் கிளைவ் நம்ம எங்க பார்த்திருப்போம், செகண்ட் கர்நாடிக் வார்ல நம்ம பார்த்திருப்போம். ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிறது ஒரு பொறுப்பான மனுஷன்லாம் கிடையாது அப்படிங்கிறதுமே போன வீடியோஸ்ல நம்ம பார்த்திருப்போம். அப்ப ராபர்ட் கிளைவும் வாட்சனும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பிரிட்டிஷர்ஸ் மீட்கிறதுக்காக அவங்க போறாங்க. சோ இதனால நடந்த ஒரு போர் தான் பிளாசி போர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இதுலயே என்ன அப்படின்னா அவங்களுடைய நிலை நாட்டியிருப்பாங்க, அவங்களுடைய உரிமைகளை நிலைநிறுத்தியிருப்பாங்க. சோ என்ன ஆப்வியஸா நம்ம கிட்ட பிரச்சனை இருக்கு, யாருமே நம்மளுக்குள்ள ஒரு ஒற்றுமையா இல்ல. சோ எல்லாருமே இண்டிவிஜுவலா பிரிஞ்சு இருக்கும். அதனால இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த சபார்டினேட் பாடிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாவும் இருக்காங்க. அதனால நம்ம பிரிட்டிஷர்ஸ் கிட்ட தோத்துறோம். இது ஃபர்ஸ்ட் இஷ்யூ ஆகுது. இந்த டைம்ல
சிராஜ்தௌலா பார்த்திருப்போம்ல. சோ வங்காள நவாப் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா 146 ஐரோப்பியரை வந்து ஒரு சின்ன ஒரு 18-15 கடையில் இருக்கக்கூடிய ஒரு அறையில வந்து அடைச்சிருவாரு. சோ அதுல பார்த்தோம் அப்படின்னா வெறும் 23 பேர் தான் உயிர் பிழைச்சிருப்பாங்க, மித்த எல்லாருமே இறந்திருப்பாங்க. இதை வந்து பிளாக் ஹோல் ட்ராஜடி, அதாவது இரட்டை துறை சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரிட்டிஷர்ஸோட ஆவணங்களை இருந்திருக்கும். ஓகேங்களா? சோ இன்னைக்கு வரைக்குமே இது ஒரு விவாதமான பொருளா இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் இதுல கொடுத்திருப்பாங்க. இப்போ இந்த பிளாஸ்டிக் பொருளை வின் பண்ணிட்டாங்களா? சோ இங்க இருந்து போய் அவங்களுடைய நாடுகளை வந்து கைப்பற்றவங்களுக்கு, அவங்களை சிறை வச்சவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக பிரிட்டிஷர்ஸ் ஆட்கள் அமைச்சிருக்காங்க. இந்த மீன்வேல் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த இவங்களை வின் பண்ணதுக்கு அப்புறம் அங்க வெறும் வணிக நிறுவனமா மட்டுமே இருந்துட்டு இருந்த ஒரு விஷயம், ஒரு பிரிட்டிஷர்ஸ் அவங்களுடைய சக்தி அப்படிங்கிறது வங்காளத்துல இறையாண்மை கொண்ட ஒரு அரசியல் சக்தியா மாறுது. இப்போ நீங்க எங்களுக்கு அப்பம் கட்டுங்க, நாங்க உங்களை ரூல் பண்றோம் அப்படிங்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனா மாறுது. இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, சோ வங்காளத்தை அவங்க ஹாஃப்வே அவங்க வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க தோத்துட்டாங்க, அதனால அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. இது வந்து முதல் விஷயம். சோ இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இப்ப பிரிட்டிஷரோட சப்போர்ட் என்னவா இருக்கும், அங்க எல்லாத்துக்குமே அவங்களுக்குள்ளேயே ஒரு வாரிசுரிமை போரா இருக்கட்டும், இல்ல உள்நாட்டு பிரச்சனை இருக்கட்டும், நான் தான் லீட் எடுப்பேன், நீ தான் லீட் எடுப்பாங்க பிரச்சனை இருந்துட்டு இருந்துச்சா. சோ இதை இவங்க இன்னுமே சாதகமா மாத்திக்கிட்டாங்க. எப்படி அப்படின்னா, சிராஜ்தௌலாக்கு ஆல்ரெடியே மீர் ஜாபர் அப்படிங்கிறவர் வந்து துரோகம் பண்ணியிருப்பாரு. அப்போ யாரெல்லாம் சிராஜ்தௌலாக்கு அப்போஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாமே வந்து இவங்களுடைய சப்போர்ட்டர்ஸா மாற ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்ப அவங்களுக்கு தெரியல, மீர் ஜாபர் பொறுத்த வரைக்கும் என்னவா இருந்துச்சு, வங்காளத்தை ரூல் பண்ணும், வங்காளத்தோட நவாப் ஆகணும்னு மட்டும்தான் இருந்துச்சு. பின்னால மீர் ஜாபருக்கும் ஆங்கிலேயர்களால ப்ராப்ளம் வந்துச்சு. ஆனா அடுத்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மீர் ஜாபர் வந்து பிரிட்டிஷர்ஸோட சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப மீர் ஜாபர் வங்காள நவாப் ஆக்கப்பட்டார். எதனால அப்படின்னா, பிரிட்டிஷருக்கு சப்போர்ட் பண்றதுனால. அது மட்டும் இல்லாம நீங்க சும்மா எல்லாம் வந்து வங்காளத்தோட நவாபா ஆயிட முடியாது. எங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ, எங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கீங்களோ, அப்பதான் உங்களுக்கு வந்து வங்காள நவாப் ஆக்க முடியும். அவங்க நம்மளுக்கு ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப மீர் ஜாபர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, வங்காள நவாப் மாறிட்டாரு. அப்ப இவங்களுடைய வணிக குழுவை சேர்ந்த ஒருத்தவங்களுக்கு இவங்களுடைய இறையாண்மையும் கொடுத்துட்டாங்க. இவங்களுக்கான நடுவோட என்னென்னலாம் வந்து கன்செஷன் வச்சிருந்தாங்களோ எல்லாமே அவங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம வணிக குழுவோட ஒரு அதிகாரி ஒருத்தங்களை அவங்களோட அமையில வச்சுக்கணும், அதாவது அந்த அவங்களுடைய கோர்ட்ல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க பெர்மிஷன் கொடுத்தாங்க. சோ இந்த ரீசன்னால வந்து மீர் ஜாபரை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மீர் ஜாபருக்குமே முடியல, நான் என்னோட நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்ட பாவத்துக்கு இவ்வளவு ரூல்ஸா அப்படின்னு சொல்லி மீர் ஜாபரும் டென்ஷன் ஆயிட்டாரு. சோ மீர் ஜாபருக்கு பதிலா என்ன பண்ணாங்க திருப்பியும் அப்படின்னா, மீர் காசிம் அப்படின்னு சொல்ல ஒருத்தர் வந்து இவங்க உங்களுடைய அடுத்தடுத்த வழிகளா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ மீர் காசிமை வந்து நவாபா மாத்தினாங்க. சோ மீர் காசிமுக்குமே என்ன அப்படின்னா, இல்ல எனக்கு இது பிடிக்கல, நான் வந்து தனியா ரூல் பண்ண இண்டிவிஜுவலா இருக்கணும்னு நினைக்கிற இடத்துல உங்களுக்கு கீழே நான் ஏன் அடிமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீர் காசிமுக்கும் கோவமா வருது. சோ இதுதான் பிளாஸ்டிக் போரோட முடிவுல நடந்த விஷயம். இப்ப அதுக்கு அடுத்தது 1764 என்ன நடக்குது அப்படிங்கறது பார்க்கலாம். அகைன் அதுதான், மீர் காசிம் என்ன பண்றாரு, வங்காளத்துல அவங்களுக்கான ஒரு ரூல் அவங்க கொடுக்க முடியல. அகைன் தப்பிச்சு வந்தாரு, இல்ல என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய அந்த வங்காளத்துல அங்கங்க பிரச்சனை வெடிச்சிட்டு இருக்கும்ல, அவங்க எல்லாத்துக்கிட்டையும் போய் சப்போர்ட்டா கேக்குறாங்க. சோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஷா சுஜா அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் ஷா ஆலம் அப்படிங்கக்கூடிய அவங்களுக்கு. சோ அங்க இருக்கக்கூடிய குட்டி குட்டி அரசர்களோட சேர்ந்து நம்ம எல்லாரும் கூட்டு முயற்சிகளை, இப்ப இவங்க உள்ள வந்தவங்க இன்வைட் பண்ணி வந்தவங்க தான், இவங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்போஸ் பண்ணி அவங்கள துரத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாங்க. அதுதான் வந்து பக்சார் போரா மாறுது. 1757ல பிளாஸ்டிக் போர் நடக்குது. யாரே மீர் காசிம் இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மீர் ஜாபர் வராங்க. ஃபர்ஸ்ட் சிராஜ்தௌலால இருந்து ஒவ்வொருத்தங்களையும் நடிச்சு முடிக்கிறதுக்கு ஒரு 7 இயர்ஸ் ஆகுது. இந்த டைம்ல திருப்பி 1764ல பக்சார் போர் அப்படின்னு சொல்லி வருது. இந்த போர் யார் யாருக்கு நடுவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2ஆம் ஷா ஆலம், அவரோட நவாபா இருந்த சுஜாவுத்தௌலா அண்ட் மீர் காசிம், இவங்க 3 பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்ப நம்ம 3 பேரும் சேர்ந்து நம்மளோட ஒற்றுமையை காட்டி நம்மளுடைய நாட்டை மீட்டெடுக்கலாம் அப்படிங்கக்கூடிய முயற்சியில அவங்க வராங்க. அகைன் என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க 3 பேர்த்தையுமே வந்து பிரிட்டிஷர் கைப்பற்றிடுவாங்க. அப்ப 1764 பக்சார் போர் அப்படிங்கிறது என்னவா இருக்கு அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் அவர்களுடைய சக்தியை உண்மையாவே நிலைநிறுத்திக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனா இந்த பக்சார் போர் அமைஞ்சது. அது வரைக்குமே கொஞ்சம் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, ஒவ்வொருத்தங்களும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த பக்சார் போருக்கு அப்புறம் வங்காளத்துல கம்ப்ளீட்டாவே ஒரு அரசியல் சக்தியா மாறினது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆங்கிலேயர்களா இருந்திருப்பாங்க. சோ அதுதான் இதுல. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து யார் பண்ணிருப்பாங்க, செகண்ட் பாரிஸ் உடன்படிக்கையும் சரி புதுச்சேரி உடன்படிக்கையிலும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரெஞ்சுக்காரங்க தான் வந்து பிரிட்டிஷருக்கு இந்தாங்க நீங்க சென்னையை வச்சுக்கோங்க, உங்ககிட்ட இருந்து வாங்கின உங்களுடைய கோட்டைகள், ஜார்ஜ் கோட்டையா இருக்கணும், டேவிட் கோட்டையா இருக்கணும், நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இவங்களுக்கு ஆஃபர் பண்ணாங்க. சோ இதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, பக்சார் போர்ல ஆங்கிலேயர்களுடைய வெற்றியின் காரணமா 1765ல அலகாபாத் உடன்படிக்கை அப்படிங்கறது கொண்டு வந்தாங்க. சோ முதல்ல நம்ம பார்த்திருப்போம். சோ இந்த அலகாபாத் உடன்படிக்கை பிரகாரம் யார்
யாருக்கும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராபர்ட் கிளைவுக்கும் 2ஆம் ஷா ஆலமுக்கும். சோ மேல அவங்க ஒரு கூட்டுப்படைகள் இருந்திருப்பாங்க இல்லையா. சோ மீர் ஜாபர், மீர் காசிம் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டுப்படை ஏற்படுத்தியிருப்பாங்க. சோ இவங்களோட சேர்ந்து 2ஆம் ஷா ஆலமுக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த உடன்படிக்கையில கையெழுத்திட்டாங்க. சோ அது மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா வங்காளம், பீகார், ஒரிசா இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய திவானி உரிமையை அவங்களுக்கு பெற்றுக் கொடுத்துச்சு, which is நிலவரி வசூலிக்கக்கூடிய உரிமை. சோ இப்ப என்ன ஆயிட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியரா தெரியும். சோ முதல்ல வணிகத்துக்காக உள்ள வந்தாங்க, வணிக பேரரசை நிறுவுறாங்க. சோ அதுக்கப்புறமா ஒரு அரசியல் சக்தியா உருவாகுறாங்க. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த அரசியல் சக்தியா உருவாகுற இடத்துல நிலவரி வசூலிக்கக்கூடிய உரிமையும் இவங்க வாங்குறாங்க. சோ இந்த உடன்படிக்கைகள் மூலியமா தான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு இடங்களா வந்து நம்மளுடைய இந்தியால இருந்து அவங்களுக்கு நம்ம விட்டு கொடுத்துட்டே இருக்கோம். அப்படி அவங்க நிலவரி வசூலிக்கக்கூடிய உரிமையை வாங்கும் போதுதான் நம்மளுடைய மக்களை அடுத்தது அடிமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்கு நம்ம பிரிட்டிஷர்ஸ் கிட்ட அடிமையாக மட்டுமே இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் இது மூலமா நம்ம உறுதி செஞ்சுக்கலாம். அப்ப என்ன பண்றாங்க, வங்காளத்துல இருந்த பர்தவான், மிட்னாப்பூர், சிட்டகாங் இந்த 3 மாவட்டங்களையுமே கல்கத்தாவின் மீதான இறையாண்மையும் பெற்றுச்சு. சோ இப்படிதான் வந்து ஆங்கிலேயர்கள் வங்காளத்தினுடைய ஆட்சியாளரா மாறுறாங்க. இப்ப நம்ம 3 பிரசிடென்சி பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்னு என்ன அப்படின்னா மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படிங்கறது ஒண்ணு பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் கொல்கட்டா அப்படிங்கறது ஒண்ணு பார்த்திருப்போம். அடுத்து கொல்கட்டா இல்லைன்னா பெங்கால், வங்காள மாகாணம் தானே, பெங்கால் பிரசிடென்சி அப்படிங்கறத பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் மும்பைல இந்த பக்கம் ஒரு பிரசிடென்சி பார்த்திருப்போம். சரிங்களா. சோ இந்த 3 இடங்களையுமே வந்து பிரிட்டிஷர்ஸ் ஒவ்வொன்னா அவங்களுக்கு கீழே கொண்டு வரதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேங்களா. சோ இப்படிதான் நம்ம பார்க்க முடியும். இப்ப இந்த தேர்ட் கர்நாடிக் வாருக்கு வரலாம். தேர்ட் கர்நாடிக் வார் அப்படிங்கிறது நம்மளுக்கு முதல்ல தெரியும். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஆல்மோஸ்ட் சென்னை கைப்பற்றிட்டாங்க. சோ சென்னை வந்து ஆல்ரெடி பிரிட்டிஷர்ஸ் பேர்ல தான் இருக்கு. சோ அடுத்தது அவங்களுடைய பிரசித்தி பெற்ற இடமா இருக்கக்கூடிய எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வங்காளம். சோ வங்காளத்தையுமே வந்து அவங்க கைப்பற்றாங்க. இந்த பக்கம் மகாராஷ்டிரா, சூரத்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா குஜராத், இங்க எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னாலும் அவங்களுடைய இறையாண்மையை அவங்க தக்க வச்சுக்கிறாங்க. சோ ஒவ்வொருத்தங்கிட்டே இழந்த பகுதிகள் எல்லாத்தையுமே இவங்க மீட்டுக்கிறாங்க. இப்படி ஒரு அரசியல் சக்தியா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான இடங்களையுமே அவங்க வாங்கிட்டாங்க. இது மட்டும் இல்லாம முதல்ல நம்ம சொல்லிருப்போம்ல, சோ பிரெஞ்சுக்காரர்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிரெஞ்சு வந்து அப்போ ஸ்பீடரா இருந்திருப்பாங்க, பிரிட்டிஷர்ஸ் வந்து அவங்களுக்கு கம்மியா இருந்திருப்பாங்க. சோ இவங்க வந்து உங்களுக்கு வழங்க ஆரம்பிச்சாங்களா. அந்த மாதிரி பாண்டிச்சேரி, மாஹி, ஏனாம் இது எல்லாமே வந்து பிரெஞ்சுக்கு இவங்க கொடுத்திருப்பாங்க. சரி இருந்தாங்க, இதை நீங்களா வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு உடன்படிக்கை போட்டிருப்பாங்க. அந்த உடன்படிக்கை மூலியமா இந்த இடங்கள் எல்லாத்தையுமே நீங்க வச்சுக்கோங்க, இதெல்லாம் எங்களோட கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்பாங்க. இன்னைக்கு வரைக்குமே நம்ம பாண்டிச்சேரி, மாஹி இந்த மாதிரி யூனிட் டையூ டாமன் இந்த இடத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பிரெஞ்சோட அவங்களுடைய ஆண்ட பகுதிகள் அவங்களுக்கான ஒரு இடத்துல வந்து விட்டு வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லயே பார்த்திருப்போம். இப்பவும் அது இருந்திருக்கும். ஓகேங்களா. இந்த கர்நாடிக் போர்ல இது என்ன அப்படின்னா ஐரோப்பாவில ஒரு 7 வருஷமா ஒரு போர் நடந்திருக்கும். சோ அதுவுமே வங்காளத்துல பிரெஞ்சுக்காரர்களுக்கு சொந்தமான சந்தன் நகரை கைப்பற்றிருப்பார். சோ முதல்ல சொல்லிப்போம், இப்ப பிரெஞ்சு கிட்ட இருக்கக்கூடிய இடங்களையுமே வந்து இவர் கைப்பற்ற ஆரம்பிச்சிருவார். ஏன்னா அங்க இவங்களுடைய சக்தி தான் ரொம்ப பெருசா இருந்திருக்கு. அப்போ சந்தன் நகரையுமே வந்து கைப்பற்றிட்டாரு. இதோட வங்காளத்துல பிரெஞ்சுக்காரர்களுக்கு அவங்களுடைய ஆட்சி முடிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்களுடைய பகுதிகள் செல்வாக்கு பெற்றிருந்த எல்லா இடங்களையுமே வந்து ஆங்கிலேயர்கள் கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப பிரெஞ்சு அரசு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கவுண்டி லாலிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரெஞ்சு படைகளுக்கு தலைமை தளபதியாக அனுப்பி வச்சிருப்பாங்க. சோ லாலி வந்து அவருமே என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பர்ஃபெக்டா யாரு கூடயுமே வந்து சண்டை எல்லாம் போட்டிருக்க மாட்டாரு. திரும்ப இவராலையும் பிரச்சனை வந்திருக்கும். அயர்கோட்டுக்கும் லாலிக்கும் நடுவுல வந்தவாசி போர் நடந்திருக்கும். அந்த வந்தவாசி போரோட முடிவுல அகைன் பிரெஞ்சு எல்லாமே இழந்திருப்பாங்க. அப்ப கவுண்டி லாலி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா திருப்பி அவங்க நாட்டுக்கே அழைச்சு அரெஸ்ட் பண்ணி அவங்களை கொண்டிருப்பாங்க. ஓகேங்களா. அந்த லெசன்ஸ் அந்த கதையெல்லாம் பின்னாடி வரும். சோ அப்படி இருக்கும்போது வங்காளத்துல இப்ப என்ன பண்ணிட்டாங்க, பிரிட்டிஷர்ஸ் எல்லாருமே வங்காளத்துல தான் வந்து அதிகமான அவங்களுடைய அக்கறை, அவங்களுடைய ஃபுல் பவர் வந்து வங்காளத்துல காட்டிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பக்கமா வரும்போது என்னவா இருந்துச்சு அப்படின்னா இவங்களுடைய கோட்டை அதிகாரங்களை நம்ம கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரெஞ்சு வந்து திருப்பியுமே அவங்களுடைய ஒரு டாக்டிக்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. டியூப்ளியோ முதல்ல பண்ணியிருப்பாரா. சோ அதான் ராபர்ட் கிளைவ் கொண்டு வந்து ஒரு விஷயம் மூலியமா எல்லாமே மாறி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். ரைட். அதே மாதிரி இவங்க அந்த டாக்டிக்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்ப என்ன பண்றாங்க, உடனடியா என்ன பண்றாங்க அப்படின்னா டேவிட் கோட்டையை வந்து கைப்பற்றாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்த்திருப்போம். சரிங்களா. சோ டேவிட் கோட்டையை கைப்பற்றி அதுக்கப்புறமா அதுல இருந்து தஞ்சாவூர் முற்றுகை இடப்பட்டது. ஓகேங்களா. சோ தஞ்சாவூரோட முற்றுகையும் இவங்க வாங்குறாங்க. சோ பிரெஞ்சுக்காரர் இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தஞ்சாவூர் இவங்களுடைய பகுதிகளுக்காக சொல்லிட்டு இவங்க கைப்பற்றிட்டாங்க. அப்படி கைப்பற்றக்கூடிய இடத்துல என்னவாச்சு அப்படின்னா இதுக்கப்புறமா வந்து நம்மளால அவங்களால சப்போர்ட் எதுவுமே கிடைக்க முடியாது. சோ இவங்களுக்கு வந்து ஒரு பணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு தேவையா இருந்துச்சு. சோ அந்த பணம் வந்து மக்கள் கிட்ட இருந்து இவங்களால நேரடியா வாங்க முடியல, அங்க இருக்கக்கூடிய அரசர்கள் இவங்களுக்கு தருவாங்க அப்படிங்கறது நினைச்சிட்டு இருந்தாங்க. சோ அதுவுமே இஷ்யூவா இருந்துச்சு. மீன்வேல் என்னாச்சு அப்படின்னா அங்க வங்காளத்துலதான் வந்து ஆங்கிலேயர்கள் ஃபுல்லாவே அவங்களுடைய போர்ஸை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய இருந்துச்சுல்ல. சோ இப்ப என்ன பண்றாங்க, பாண்டிச்சேரி வந்து இவங்க இழந்துருவோமோ அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரெஞ்சுக்காரர்களுக்கு வருது. சோ அதனால என்ன பண்றாங்க, இருக்கக்கூடிய ஒரு இடத்தையாவது நம்ம கைப்பற்றியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால பிரிட்டிஷர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய அவங்களுடைய இதை வந்து இங்க தஞ்சாவூர்ல அவங்க கைப்பற்றி இருந்த இடத்த வந்து எந்த ஒரு லாபமும் இல்லாம திருப்பி அவங்களுக்கே கொடுத்துட்டு அகைன் பாண்டிச்சேரியை சேவ் பண்றதுக்காக போறாங்க. சோ இந்த ஒரு விஷயம் இங்க நடக்குது. ஓகேங்களா. சோ இந்த டைம்ல
புதுச்சேரி வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டி லாலி என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹைதராபாத்ல ஆல்ரெடி இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்த புஸ்ஸியை வந்து கூப்பிடுறாங்க. ஓகேங்களா? சோ நீங்களும் வாங்க எனக்கு சப்போர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில எல்லா இடங்களுமே வந்து டப் 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 டப்னு அடுத்தடுத்து நம்ம ஆங்கிலேயர்களுக்கு இலக்கு நேர்ந்துச்சு. சோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பீரியட்ல ஹைதராபாத் வந்து புஸ்ஸி வராரா, சோ அப்ப அந்த தக்கான ரீஜன்லயுமே வந்து பார்த்தோம்னா டெக்கான் பிளாட்டோலயுமே நிறைய இஷ்யூஸ் வந்து இவங்க எல்லா இடங்களையும் இழந்துட ஆரம்பிச்சாங்க. அது என்னன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ராஜமுந்திரி அப்படிங்கிறது 1758ல, மசூலிப்பட்டினம் 1759, இது எல்லாமே பிரெஞ்சுக்காரர் வந்து இழந்துடுறாங்க. சோ ஹைதராபாத் நிசாம் சலபத் ஜங் என்ன பண்றாரு அப்படின்னா, சலபத் ஜங் யாரா இருந்திருப்பாரு அங்க மேல செகண்ட் வார்ல பார்த்திருப்போம் அப்படின்னா, நாசர் ஜங் இவங்க எல்லாத்துக்கும் அவங்களோட தம்பி அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் சலபத் ஜங். சோ யார் சப்போர்ட் பண்றாங்க? பிரெஞ்சு சப்போர்ட் பண்றாங்க. சலபத் ஜங் என்ன பண்ணிட்டாரு, எல்லாமே எங்களை ஏமாத்தி ஏமாத்தி தானே பண்ணீங்க, இவங்க செஞ்ச கர்மா திருப்பி இவங்களே தாக்குது அப்படிங்கிற மாதிரி இவர் போய் என்ன பண்ணிட்டாருன்னா பிரிட்டிஷர்ஸோட சேர்ந்துட்டாங்க. உனக்கு நான் சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரெஞ்சுக்காரர்களை இவரு ஏமாத்திட்டாரு. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, சலபத் ஜங் சம்பந்தமே இல்லாம பிரிட்டிஷர்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. இதனால இவங்களுக்கு என்ன லாஸ் வருது பிரெஞ்சுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்து வச்சிருப்பாங்கல்ல பிரெஞ்சுக்காரர்கள், நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமை கொடுத்திருக்காருல, அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா பிரிட்டிஷர்ஸ்க்கு கீழே போயிடுச்சு. ஏன் அப்படின்னா இவர் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரெஞ்சுக்காருக்கு ஏற்கனவே வழங்கியிருந்த மசூலிப்பட்டினத்தையும் வட சர்க்கார் பகுதிகளையுமே வந்து ஆங்கிலேயர்களுக்கு மாற்றக்கூடிய நிலைமையில் வந்துருச்சு. சோ இப்போ புஸ்ஸி லாலி இவங்க ரெண்டு பேருமே ஒரு கூட்டுப்படையை கொண்டு வராங்களா, இவங்க காஞ்சிபுரத்தை கைப்பற்றுறாங்க, திருப்பியுமே சென்னையை கைப்பற்றும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா வந்து இவங்களால அதை செய்ய முடியல. ஏன் அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து அங்க பெங்கால்ல தான் வந்து ரொம்ப ஃபோர்ஸா இருக்காங்க, நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டு இருந்த டைம்ல என்னாச்சு அப்படின்னா, இவங்கனால அதை தாக்கு பிடிக்க முடியல. ஓகேங்களா? யாரால? பிரெஞ்சால தாக்கு பிடிக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆகியும் அவங்களால எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே ஆகல. இந்த மீன்மேல் என்ன பண்ணிட்டாங்க பிரிட்டிஷர்ஸ், அவங்களுக்கு தான் படைபலம் அதிகமா இருக்குல்ல, திருப்பியுமே இங்கிலாந்துல இருந்து மக்களை கொண்டு வந்துட்டாங்க. சோ நீங்க இங்க வாங்க, இங்க ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது யாரோட தலைமையில அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜெனரல் பொஹாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். பொஹாக்கோட தலைமையில ஒரு கப்பல் படையோட இந்தியாவுக்கு வராரு. சோ இந்த இடத்துல லாலி முற்றுகிட்டு என்ன பண்றாங்க, அவங்க வந்து வேற வழியே இல்ல, அதனால வந்து நான் பின்னாடி போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கைப்பற்றிட்டு காஞ்சிபுரத்துக்கு போனக்கூடிய கட்டாயத்துல இருக்காங்க. அதே மாதிரி லாலி திருப்பி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்க ஆற்காட்டுல கொஞ்சம் பேர் நிறுத்தி வச்சிருப்பாங்களா, சோ கர்நாடக நவாப் அங்க பார்த்திருப்போம். ஆற்காட்டுல இருக்கவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, இல்ல அது எல்லாத்தையும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு லாலியுமே வந்து புதுச்சேரிக்கு திரும்பிடுறாரு. சோ இந்த ரீசனால என்ன ஆகுது அப்படின்னா, எல்லா பக்கமே கயாசா மாறிடுது. சோ இவங்க நினைச்ச எதுவுமே அவங்களுக்கு நடக்கல, எல்லாமே அவங்களுக்கு ப்ராப்ளமாவே முடிஞ்சிருச்சு. அப்ப என்ன பண்றாங்க, வந்தவாசியை நோக்கி சென்ற ஆங்கில படைகள் திடீரென காஞ்சிபுரத்தை தாக்கி கைப்பற்றின. ஓகேங்களா? சம்பந்தமே இல்லாம ஆழ்ந்த வேல போகக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து இவங்க கைப்பற்றிட்டே போறாங்க. சோ இதனால என்ன ஆகுது, அயர்கூட் அப்படிங்கிற தலைமையில புதிய ஒரு ஆங்கில படைப்பிரிவும் வந்து சேர்ந்துச்சு. இன்னுமே இவங்களால ஒரு அசைக்க முடியாத ஒரு மாசிவ் பவரா வந்து பிரிட்டிஷர்ஸ் மாற ஆரம்பிக்கிறாங்க. 1760 ஜனவரியில இறுதி போர் யாருக்கும் நடுவுல, அயர்கூட்டுக்கும் லாலிக்கும் நடுவுல வந்தவாசியில் நடந்துச்சு. சோ இதுல நம்ம பார்த்திருப்போம்ல, வந்தவாசி போர் அப்படிங்கிறது 1760 அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். சோ இந்த டைம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க அகைன் பாண்டிச்சேரியுமே வந்து பிரிட்டிஷர்ஸ் கிட்ட இழந்துடுறாங்க. ஓகேங்களா? சோ இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுவுமே பண்ண முடியாம கம்ப்ளீட்டாவே முடிஞ்சு போயிடுறாங்க. சோ 1763ல இங்க ஒரு பாரிஸ் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி நடக்குது. ஓகேங்களா? சோ முதல்ல நம்ம அங்க பாண்டிச்சேரி உடன்படிக்கை பார்த்துப்போமா, அந்த மாதிரி பாரிஸ் உடன்படிக்கை மூலியமா என்ன ஆகுது அப்படின்னா, புதுச்சேரி சந்தன் நகர் வந்து பிரெஞ்சுக்காரர்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி பிரெஞ்சுக்காரர் வந்து புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம், அங்க இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசம், அதுக்கப்புறம் மாஹி, சந்தன் நகர், இந்த இடங்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க கைப்பற்றிக்கிறாங்க. மித்த எல்லாமே வந்து பிரிட்டிஷர்ஸ் வசம் வச்சுக்கிறாங்க. இப்படிதான் வந்து இவங்களுடைய பகுதிகளை பிரிச்சுக்கிறாங்க. சோ 3ஆம் கர்நாடக போர் நடந்ததுக்கு அப்புறம், எஸ்பெஷலி பக்சார் போர் நடந்ததுக்கு அப்புறமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுடைய ஒரு இறையாண்மை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கால் தடம் பதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 3ஆம் கர்நாடக போர்ல எல்லாத்தையுமே அவங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க. இதுக்கு மேல அவங்களை அப்போஸ் பண்றவங்க யாருமே இல்ல அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சு. சோ எண்ட் ஆஃப் த டே, வணிக நிறுவனமாக இருந்து இங்கிலாந்துக்குள்ள வந்தவங்க இங்கிலாந்து பெரும் நிலப்பரப்பை ஆளுகின்ற ஒரு சக்தியா மாறுச்சு. முதல்ல ஒரு வணிகமா இருந்துச்சு, பெரும் நிலப்பரப்பு சக்தியா மாறுச்சு. அதுக்கப்புறமா காலனி ஆதிக்கத்தோட ஒரு நாடாகவே எழுச்சி பெற்றுச்சு அப்படிங்கறதையும் இது மூலமா சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இப்படிதான் வந்து ஐரோப்பியர்கள் உள்ளுக்குள்ள வராங்க, ஒவ்வொரு இடங்களை நம்ம கிட்ட இருந்து கைப்பற்றாங்க, நம்ம கிட்ட இருந்து கெஞ்சுறாங்க, நம்ம கிட்ட ப்ளீஸ் பண்றாங்க, அதுக்கப்புறம் நம்மள ரூல் பண்றாங்க, அதுக்கப்புறம் நம்மளுக்கான சப்போர்ட் அவங்க தராங்க, கடைசியில் நம்மள ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ நம்மள அடிமையே மாத்துறாங்க. இதுதான் இந்த லெசன் நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? சோ இதான் லெசன் முடிஞ்சது. சோ நம்ம இதோட ஒன் வேர்ட்ச் பார்க்கலாம். So first one, சரியான விடையை தேர்வு செய்க. இந்தியாவில் போர்ச்சுகீசருடைய அரசியல் தலைமையிடமா எது இருந்துச்சு? So first வந்த உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா, கோவா தான் கைப்பற்றாங்க. காலிக்கட்ல உள்ள வராங்க, அதுக்கப்புறம் கோவா அவங்களுக்கு சஃபிஷியன்டா இருக்கு. சோ கோவா வந்து தலைமையிடமா மாத்துறாங்க. ஓகேங்களா? மேற்காசியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் நுழைவாயிலாக இருந்த துறைமுகம் எது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ ரெண்டுமே வந்து ஈஸ்டர்ன் சைட். ஓகேங்களா? சோ மேற்காசியா இந்த பக்கம் இருக்கு, ஐரோப்பா இந்த பக்கம் இருக்கு. இது ரெண்டுக்குமே எது வந்து சப்போர்ட்டிவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சூரத் அப்படிங்கறதுதான் இவங்களுடைய துறைமுகமா இருந்துச்சு.
தேர்ட் ஒன், ஆங்கிலேயர் 1639 ஆண்டு உள்ளூர் ஆட்சியாளர் வந்து பெற்ற நிலத்தில் எந்த கோட்டையை கைப்பற்றாங்க? ஃபர்ஸ்ட் சென்னப்ப நாயக்கர் அப்படிங்கறத பார்த்துருக்கோம். ஸோ அவங்க கிட்ட இருந்து இடம் வாங்கி தான் சென்னை அப்படிங்கிற சென்னையில வந்து கோட்டை கட்டினாங்க. அது என்ன கோட்டை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புனித ஜார்ஜ் கோட்டை. நீலநீர் கொள்கையும் தொடர்புடையவர். நம்மளுக்கே தெரியும் பிரான்சிஸ்கோ டி அல்மேடா. இது மூலியமா தான் கடல் பரப்பு ஃபுல்லாவே அவர் கைப்பற்றினாரு. டேஷ் தமிழ் அச்சுப்பதிப்பின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஹென்ரிக்ஸ் அப்படின்னா வந்து தமிழோட அச்சுப்பதிப்பின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறார். போர்ச்சுகலை சேர்ந்தவர்கள். அம்பாயினா படைகளுக்கு காரணமானவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சோ அம்பாயினா அப்படின்னாலே டச்சு கிழக்கிந்திய கம்பெனி தான். அவங்களாலதான் வந்து அந்த அம்பாயினா படைகள் நடந்துச்சு அப்படின்றத பார்த்திருப்போம். சோ பிரிட்டிஷர்ஸ், ஜப்பானியர் இவங்க எல்லாருமே சேர்ந்த ஒருத்தங்களை வந்து அங்க கொலை செஞ்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்திருப்போம். இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய அம்பாயினால. சோ பிரான்சிஸ் மார்டின் என்பவர் டேஷை பிரெஞ்சு குடியேற்றங்களினுடைய கேந்திரிய மையமாக ஆக்கினார். சோ யாரை மாத்திருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாண்டிச்சேரி அப்படிதான் வந்து நம்மளுடைய கேந்திர மையமா அதாவது பிரெஞ்சுக்காரங்களுடைய கேந்திர மையமா மாத்திருப்பாங்க. இரண்டாம் சார்லஸ் வரதட்சணையாக பெற்றது. சோ வரதட்சணை எந்த இடத்துல பெற்றிருப்பாங்க? பாம்பே பெற்றிருப்பாங்க. அது மூலியமா தான் ஆங்கிலேயர்களுக்கு போயிருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்திருக்கோம். சோ முதலாம் கர்நாடகா போடும்போது டேஷ் புதுச்சேரியுடைய ஆளுநராக இருந்தார். யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டுப்ளே. அவர் தான் வந்து அவருடைய டாக்டிக்ஸ் தந்திரங்கள் எல்லாத்தையுமே வந்து பிளே பண்ணியிருப்பாரு. சோ ராபர்ட் கிளைவ் டேஷில் வெற்றி பெற்று வங்காளத்தில் ஆங்கிலேயர் ஆட்சியை வந்து வலிமை பெற செய்தார். சோ ராபர்ட் கிளைவ் அப்படின்னாலே நம்ம எதை பார்த்தாலும் கண்ணை மூடி நம்ம என்ன போட்டலாம் அப்படின்னா பக்சார் போர் தான். சோ பக்சார் போர் மூலியமா தான் வங்காளத்தினுடைய மொத்த இறையாண்மையுமே அவங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சோ அதான் வந்து இங்க வங்காளம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ நெக்ஸ்ட் ஒன், வந்தவாசி போர் யாருக்கு இடையே நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா லாஸ்ட் நம்ம அதான் பார்த்திருப்போம். சார் அயர்கூட் மற்றும் லாலிக்கு. அதனாலதான் லாலி திருப்பி கூப்பிட்டு அங்க கொண்டிருப்பாங்க விசாரணை நடத்தி. சோ 7 ஆண்டு போர் டேஷ் உடன் முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சோ எது மூலியமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாரிஸ் உடன்படிக்கை மூலியமா முடிவுக்கு வந்திருக்கும். சோ அதுன்னு பார்த்திருக்கோம். 1763 நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? சோ சரியான குற்றத்தை தேர்ந்தெடுக்க முகலாய பேரரசனுடைய வலிமை குறித்தும் பொருளாதார வளம் பற்றியும் ஐரோப்பியர் நன்கு அறிந்திருந்தனர். டச்சுக்காரர் ஆங்கிலேயரை தொடர்ந்து பம்பாய்க்கு வந்தனர் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆங்கிலேயருக்கு முன்னாடி டச் வந்திருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீசர்கள், டச்சு, பிரெஞ்சு, பிரிட்டிஷ், அதுக்கப்புறம் திருப்பி டேனியர்கள். அப்போ வந்து இந்த குற்றம் தவறு. சோ தஞ்சாவூர் முகலாயர்கள் ஆளப்படும் அரசாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதுவுமே இல்ல. நாயக்கர்கள், செஞ்ச நாயக்கர்கள், தஞ்சாவூர் நாயக்கர்கள் இவங்க தான் அந்த ஆண்டுட்டு இருந்தாங்க. சோ பம்பாய் முக்கியமான வணிக மையமாக இருந்து சூரத்ல இருந்து மொரிசாவில இருந்து வணிகர்களை ஈர்த்தது அப்படின்னு சொல்லி பார்த்திருப்பாங்க. சோ அதுவுமே இல்ல. இன்டர்மீடியட் போஸ்ட் நம்ம பார்த்திருப்போம். அப்ப எல்லா நாடுகள் இருக்கக்கூடிய வணிகர்களை இவங்க ஈர்த்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். சோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. முகலாய பேரரசோட வலிமை குறித்தும் அவங்களுடைய பொருளாதார வளம் பற்றியும் ஐரோப்பியர்கள் நன்கு அறிஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறது தான் கரெக்ட். சோ கீழ்கண்டவற்றில் தவறான குற்றத்தை தேர்ந்தெடுக்க. சோ இந்திய அரசர்கள் அயல்நாட்டோடம் கொண்டிருந்த ஈர்ப்பினை ஐரோப்பியர்கள் சாதகமாக்கி கொண்டனர். சோ கொண்டிருந்த ஈர்ப்பினை கிடையாது. இவங்க எதை சாதகமாக்கிட்டாங்க அப்படின்னா இந்திய அரசர்கள் கிட்ட இருந்தக்கூடிய ஒரு ஒற்றுமை தான் இவங்க அவங்களுக்கான சாதகமாக்கிட்டாங்க. சோ மிச்சம் எல்லாமே கரெக்ட். நடுவண் தீவுகள் டச்சுக்காரர்கள் வெற்றி பெற்றிருப்பாங்க. கோல்பர்க் மூலியமா தான் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி உருவாயிருக்கும். புதுச்சேரியில இன்னைக்குமே வந்து பிரெஞ்சோட தாக்கத்தை பார்க்க முடியும் அப்படிங்கறது நம்ம சொல்லியிருப்பாங்க. சோ கீழ்கண்ட குற்றங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. பிளாசி போர் வணிக நிறுவனமாக இருந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை வங்காளத்தின் மீது இறையாண்மை கொண்ட அரசியல் சக்தியாக மாற்றியது. சோ முதல்ல சொல்லியிருப்போம், இது கரெக்ட். பிளாசி போர் 1757 தான் வந்து இவங்க அவங்களுடைய அரசியல் சக்தியை அவங்க உருவாகி இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? சிராஜுத்தரோட பிரச்சனை மூலியமா பெரும் நிலப்பரப்பை ஆட்சி செய்த இங்கிலாந்து வந்தவாசி போருக்கு பின் வணிக நிறுவனத்தை ஆளுகின்ற சக்தியாக மாறுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ வணிக நிறுவனத்தை கிடையாது, இவங்க வந்து ஒரு அரசியல் சக்தியாவே மாறி இருப்பாங்க. அப்ப இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 1 மட்டும் சரி. நெக்ஸ்ட் ஒன், கீழ்கண்ட கூற்றுகள் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. அல்புகர்க்கு இந்தியாவில் போர்ச்சுகீசிய பேரரசை உண்மையில் நிறுவியவர் யாவர்? சரி. உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை நடத்த அல்புகர்க்கு முயன்றார். சோ ரெண்டுமே சரி. இது வந்து ஒரு பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இரண்டும் சரி. 16ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பியர் இந்தியாவிற்கு வருகை தந்தனர். அவர்களது உண்மையான நோக்கம் ஐரோப்பிய சந்தைக்கு தேவையான மிளகு, லவங்கம், கிராம்பு ஏனைய நறுமண பொருட்களை கொள்முதல் செய்வதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ 16ஆம் நூற்றாண்டு, இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நம்மளோட ஃபர்ஸ்ட் லெசன் ஓபன் பண்ணீங்கனாலே முதல் பாயிண்ட்ல இருக்கும். சோ 16ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே ஐரோப்பியர்கள் உள்ள வந்திருப்பாங்க அப்படிங்கறத பார்த்திருப்போம். சோ அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒரு ட்ரேட் சென்டர் பிக்ஸ் பண்ணதான் இந்த 16th சென்ச்சுரியில. அப்படி பார்த்தோம். கூற்று தவறு, காரணம் சரி. நெக்ஸ்ட் ஒன், இந்தியா பொருள் உற்பத்திக்கான வலுவான தளத்தையும் குறிப்பாக பருத்தி இலை துணிகளுக்காகவும் புகழ் பெற்றிருந்தது. காரணம், நாட்டினுடைய முதல் முக்கியமான பொருளாதார நடவடிக்கை அப்படிங்கிறது விவசாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ கூற்று சரி, காரணம் கூற்றுடைய சரியான விளக்கம். 19th ஒன், கீழ்கண்டவற்றில் எது தவறாக பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. சோ என்னன்னா தரங்கம்பாடி டேனியர்கள். சோ தாமஸ் ரோ பிரெஞ்சுக்காரர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள். சோ தாமஸ் ரோ தான் தவறாக பொருத்தப்பட்டிருக்கு. அன்வார்தீன் ஆர்காட் நவார், அல்புகர்க் அப்படிங்கிறதுமே வந்து போர்ச்சுகீசியர். சோ 20th வந்து பொறுத்துக. சாமரன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கள்ளிக்கோட்டையோட அரசராக இருந்திருப்பாரு. ஹென்ரிக்ஸ் அப்படிங்கிறவரு அச்சுப்பதிப்பினுடைய தந்தை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தமிழ் அச்சுப்பதிப்பின் தந்தை அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். முசாஃபர் ஜங் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹைதராபாத் நிஜாம். ஆர்காடு நவாப் அப்படிங்கிறவரு சந்தா சாஹிப். சோ த ஆன்சர் இஸ்
4 1 2 and 3 ஆப்ஷன் ஏ தான் வந்து ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த லெசனோட கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த லெசன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.